ஜூன் மாசம் வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச பிறகு இதுல தியானத்துல உட்கார்றேன். தியானத்துல உட்கார்ந்த பிறகு இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பெரிய அந்த எக்ஸ்பிளனேஷனை நான் தேடி எழுதிட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கு புரிய வருது, எதுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது. டேட்டை பார்க்குறேன், வருஷத்தை பார்க்குறேன், மாசத்தை பார்க்குறேன். அப்பதான் தெரியுது எனக்கு, அரை வருஷத்தை நிறைவு செய்கிறோம் அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? அரை ஆண்டுகளை நிறைக்க போகிறோம், நெருங்க போகிறோம். அங்கிட்ட ஒரு அரை ஆண்டு தான் இருக்கு. அப்ப பாதி ஆண்டு, பாதி கிணற தாண்டிட்டோம். அது எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச பிறகுதான் அங்க பாக்குறேன். ஆமா, ஜூன் 6வது மாசம் இல்ல, இப்ப அரை ஆண்டு இல்ல, அரை வருஷம் இல்ல, பாதி கிணறுல. அப்போ இந்த பாதி கிணறை என்ன செய்ய போறேன்? பாதி கிணறை நான் என்ன செய்ய போறேன்? தாண்டணும். அப்ப அந்த பாதி வருஷத்தை நான் தாண்டணும்னா எப்படி? என்னுடைய சுயமான காரியத்திலையா? இல்ல. இந்த அரை வருஷத்தை தாங்கினவ உணரணுமா இல்லையா? அது வசனம் முடியா சொல்றது. தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் வசனத்தை. நீங்கள் பிறந்ததும் உங்களை சுமந்தேன், நீங்கள் முதுமை அடையும் வரை உங்களை தாங்குவேன், உங்கள் தலைமுடி நரைக்கும் வரை உங்களை தாங்குவேன். ஏனென்றால் நான் உங்களை படைத்தேன், நான் உங்களை தொடர்ந்து தாங்குவேன், உங்களை பாதுகாப்பேன். இதுதான் தமிழ் அர்த்தம். இது லத்தீன் மொழியில் உள்ள வசனங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த வசனம் வேற மாதிரி, நீங்க நேரான பைபிள்ல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். தமிழ் அர்த்தம் வேறமா. இங்க சொல்லும் போது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் அப்படின்னு. இங்க சொல்லும் போது தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, நீங்கள் பிறந்ததும் உங்களை சுமந்தேன், இதுதான் அர்த்தம். சொல்லப்படுதா? நீங்கள் முதுமை அடையும் வரைக்கும் உங்களை தாங்குவேன், உங்கள் தலைமுடி நரைக்கு வரைக்கும் உங்களை தாங்குவேன். ஏனென்றால் நான் உங்களை படைத்தேன், நான் உங்களை தொடர்ந்து தாங்குவேன், உங்களை பாதுகாப்பேன் அப்படின்றதான் இது ஒரு அர்த்தம். ஏன் இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நமக்குள்ள நிறைய பயங்கள் வந்துருச்சு. சாரி, நிறைய அடிமைத்தனங்கள் வந்துருச்சு. சில பேர் சாப்பாட்டு பிரியர்களாக, சாப்பாட்டுக்கு அடிமையாக, சில பேர் தூக்கத்துக்கு அடிமையாக, சில பேர் போதை வஸ்துகளுக்கு, சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது, நான் ஒரு கட்டிங் இல்லாமல் இருக்க முடியாது, 90 இல்லாமல் இருக்க முடியாது, சீட்டு ஆட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு பணம் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு சொத்து இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு ரவுடிசம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேருக்கு மாறா கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எதுவுமே சரியா இல்லாதபடிக்கு எல்லாத்துலயுமே ரிப்பரா இருக்கிறோம். ஏதோ ஒரு பயத்துல, சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயத்துல இருக்கிறோம். ஏதோ ஒரு சொல்ல முடியாத, ஒரு இனம் புரியாத ஒரு அர்த்தம் கெட்ட, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பயம். வராதது வந்துடும் அப்படின்ற ஒரு பயம், கிடைக்காதது கிடைச்சிடும் அப்படின்ற பயம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கிறோம். பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆவிக்குரிய சபைகளுக்கு போறோம், ஆவிக்குரிய போதகர்கள் கையில இருக்கிறோம். ஆனாலும் இது எல்லாமே நமக்குள்ள என்ன ஆகுது? இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் நமக்குள்ள நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. இது இல்லாமல் இருக்க முடியாது பிரதர், இது இல்லாமல் இருக்க முடியாது சிஸ்டர், இதுதான் என் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே சாகணும், இந்த பாவம் பண்ணிக்கிட்டே சாகணும், இப்படிதான் நம்ம பேசுறோமே ஒழிய ஆண்டவருடைய பிள்ளையாக அப்ப இது உணரணும். இந்த சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் பிறந்ததும் நான் உங்களை சுமந்தேன், நீங்கள் முதுமை அடையும் வரைக்கும் உங்களை தாங்குவேன், உங்கள் தலைமுடி நரைக்கும் வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏனென்றால் நான் உங்களை படைத்தேன். நான் உங்களை படைத்தேன், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன். இப்ப நார்மலான வார்த்தை, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளவு அற்புதமான அல்லது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தெரியுமா, ஒரு வாக்குறுதி தெரியுமா? நல்லா கவனமா பார்க்கணும். இது சாதாரண ஒரு காரியமும் கிடையாது. நீங்க நிறைய வீடுகள்ல கேலண்டர்ல பார்த்துருப்பீங்க வசனத்தை, அப்புறம் வந்து இந்த வசன போர்டுகள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இல்லாட்டா அந்த கல்ற ஸ்கூலு அந்த மாதிரி இடத்துல வந்து வால்ல எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிதானே? ஒண்ணு வீட்டுல கேலண்டர்ல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கல்ற சோத்துல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஸ்கூல் சோத்துல பார்த்துருப்பீங்க, காலேஜ் சோத்துல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா யார் வீட்டுக்காவது போயிருப்பீங்க, அங்க வந்து வசனம் போடுவாங்க, அங்கதான் பார்த்துருப்பீங்க. ஆனா இது வந்து அற்புதமான அல்லது ஒரு ஆறுதலான ஒரு வாக்குறுதி, நம்முடைய ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நீங்க உணரணும். ஹலோ, என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை கொடுக்கிற அந்த அற்புத வசனம், அந்த அற்புத வாக்குறுதி, நான் பலவிதமான பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், ஆறுதலான வார்த்தைன்னு சொல்லி இதை நீங்க எப்படி ருசிக்கணும்? சும்மா வாக்குத்தத்தம் வந்து வாங்கிட்டேன், வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணிட்டேன், ஹைலைட்டர் பண்ணிட்டேன், அது ஒரு நோட்ல எழுதி வச்சிட்டேன், பக்கத்துல டேட்டு போட்டு அதை பின் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இல்லை. இதை வந்து வார்த்தைய உன்னுடைய இதயத்தின்குள்ள கொண்டு போய் இதயத்தை பலகையில போய் எழுதி வைக்கணும். இந்த வாக்குறுதிகளை பார்க்கணும். எனக்கு இந்த உலகத்துல ஆறுதல் இல்லாமல் இருக்கும்போது ஆறுதலான என் உலகத்துல அற்புதம் இல்லாத என் வாழ்க்கையில அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை என் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உன் மவுஞ்சி எப்படி ஆகும்? இல்லைன்னா சந்தேகத்தோட தான் பார்ப்பேன். நீங்க எல்லாரும் உங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது சந்தேகத்தோட எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு, எத்தனையோ வார்த்தை வந்து என்னை மாத்தணும், இந்த வார்த்தையை மாத்த போகுது அப்படின்னா மாறவே மாறாது. இத நீ ஆறுதலை எடுத்துக்கணும். இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு 2012 ஆஸ்பத்திரியில் டேப்லெட் கொடுக்குறோம். இந்த டேப்லெட்ல அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை கிடையாது. இந்த டேப்லெட் வந்து இந்த உலகத்துக்கு, ஆனால் எனக்குள்ள புரிதல் சொல்றது. அப்ப இந்த மாத்திரை மட்டும் நம்பி இருக்க கூடாதுங்க. சென்னையில ஒரு அம்மா இருக்காங்க, 74 வயசு. எனக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா எனக்கு பழக்கம். என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், நல்லா ஜெபிக்கக்கூடிய தாயார், நல்ல வேதம் வாசிக்கக்கூடிய தாயார். என் பைபிள் காலேஜில் படிச்சாங்க, படிச்சு ஒரு பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இனிமே முடியாது என்னால அப்படின்ட்டாங்க. மாரநாதா என்று சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் 8 மாச காலமான சபைக்கே போகல, 8 மாசமா நான் ராபோஜனமே எடுக்கல. எப்படி 8 மாசம் நான் திருச்சபைக்கு போகல, 8 மாசமா ராபோஜனம் எடுக்கல, என் ஊழியக்காரரும் என் வீட்டுக்கு ராபோஜனத்தை கொடுத்து அனுப்பல, நானும் கேட்கல. மாரநாத சபையினுடைய மூத்த ஊழியக்காரர் வேற மறைச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டு போச்சு. என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு டிவியில வசனங்களை கேட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறேன்.
எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம எவ்வளவு பைபிள் படிச்சிருந்தாலும், பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அல்லது பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தில் அதிகாரத்தில் இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க பழகிக்கணும். ஆண்டவருக்கு கீழே இருக்க பழகிக்கணும். ஆண்டவர் உனக்கு அதிகாரியா இருக்க பழகிக்கணும். நீ ஆண்டவருக்கு அதிகாரம் செலுத்தக்கூடாது. 76 வயசு இருக்கும்ல அம்மாவுக்கு, அண்ணா நகர், சென்னை. நீங்க அதிகாரம் சொல்லக்கூடாது, அவர் சொல்ற அதிகாரத்தை நீங்க கேட்கணும். என்ன செய்யணும் பாஸ்டர்? இந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போகணும். இல்ல பாஸ்டர், என்னுடைய முழங்கால்கள் இரண்டும் அசைக்க முடியல, வேதனை, வலி, நிக்க முடியல, உட்கார படுக்க முடியல, நான் தூங்கி பல நாள் ஆச்சு. நான் சொன்னேன், இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு போ, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாரு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசினாங்க சென்னையில இருந்து. நீங்க சொன்னது நல்லது பாஸ்டர், நான் போனதுனால அங்க உள்ள வார்த்தை, என்ன வார்த்தை சிஸ்டர்? உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு. பேதுரு புஸ்தகத்தை சொன்ன வார்த்தை எனக்குள்ள. அப்ப நோயை நான் வசிட்டு வந்துட்டேன், வேதனை வசிட்டு வந்துட்டேன். இப்ப தொடர்ந்து ஒரு 3-4 வாரம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பழைய ஆளாயிட்டாங்க, ஜபத்துல ரெனியூவல் ஆயிட்டாங்க, அவங்க கூட ரெஃப்ரெஷ் வந்துருச்சு, ஸ்பிரிச்சுவல்ல மறுபடியும் ஆயிட்டாங்க, எழும்பி பிரகாசிக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய முழு வாழ்க்கையிலும் நம்முடைய முதுமை காலம் வரைக்கும் நம்மளை ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த 3 காரியங்களை குறித்து பார்க்க முடியுங்க. ஒண்ணு, இந்த இடத்துல பார்க்கும்போது முதிர் வயது வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிவில்லாத கவனிப்பு. ஆண்டவர் நமக்கு முடிவில்லாத கவனிப்பை கொடுக்கிறார். சில மனிதர்கள் நமக்கு கவனிக்கிறான் அப்படின்னு சொன்னா, கேர் எடுக்கிறான்னு சொன்னா ஒரு முடிவு இருக்கும். அவன் உதவி பண்றானா ஒரு முடிவு இருக்கும், அப்படிதானே? ஒரு முடிவு இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அந்த கேர், அந்த கவனிப்பு முடிவில்லாத இருக்கும். நம்ம பிறந்து நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்ம தாங்கி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். 2வது, நம்மளை ஏந்துவதும் நம்ம சுமப்பதும். நம்ம தூக்கி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எது வரைக்கும் தூக்கி வைப்பாங்க? உன் கை வலிக்காமல் இருக்க வரைக்கும். கை வலிச்சிச்சுன்னா, இறங்குடா, கையே வலிச்சிருச்சுடா, உன்னை தூக்கி வச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஹலோ, இங்க கவனி, இருக்கீங்களா? அப்போ இனிய ஒரு தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, அவன் கை வலிக்கும் போது இறக்கி வச்சிருவான். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஏந்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, நம்முடைய சோர்வான, நம்முடைய தனிமையான, நம்முடைய பலவீனமான, இப்படி பல விதமான தேவைகள் மத்தியில நம்முடைய தேவன் அவருடைய தோள் மேல சுமந்து நம்முடைய எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சு அவர் சுமந்து தீர்த்து, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். அவ்வளவு அழகான வாக்குத்தத்தம். அடுத்து பார்க்கும்போது 3வதாக பாதுகாப்பு. எப்பேற்பட்ட பாதுகாப்பு? ஆபத்துகள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட்டுங்க, எவ்வளவு ஆபத்துங்க, எவ்வளவு விபத்துங்க. கேரளால ஒரு பிரதர் என்ன பண்ணிருக்காரு, சாம்சங் போன் வச்சிருக்கிறாரு, பாக்கெட்ல வச்சுட்டு நடந்து போயிருக்காரு, வெடிச்சிருச்சு. நம்ம அதே போனை தான் வச்சிருக்கோம், வெடிச்சிருக்கா? சொல்ல. ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. அப்ப இந்த 3 விதமான காரியங்கள் நமக்குள்ள ஆண்டவர் செய்யறாரு. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ பைபிள் படிச்சோம் அப்படின்றது இல்லை, ஏதோ சேர நிரப்பணும், பாய நிரப்பணும் அப்படின்றது இல்லை, ஏதோ ஒரு இதுக்காக வந்துட்டு போனோம், இன்னைக்காவது நடத்தலாம் இல்லை.
அனுதினமும் உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ நினைக்கிற எனக்கு தான் வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிற, உன்னை விட வியாதி வந்தவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனவே காப்பாத்திருக்கிறாரு. ஆமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருடைய மகன் 22 வயசு, சென்னையில இங்க உள்ள பெங்களூர்ல உள்ள பையன், பெங்களூர் ஆனந்த தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் முடியுது அவனுக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் அப்படி ஆகுது. 6 மாசம் ஆகுது. சோர்ந்து கீழே விழுகிறான். டாக்டர்கிட்ட கொண்டு போறாங்க, செக் பண்றாங்க, இம்யூனிட்டி மைனஸ் ஆகுது. பிளட் அவன் உடம்புல இல்லாமல் போகுது, ஹெச்பி இல்லாமல் ஆகுது. என்ன இப்படி அவனுக்கு என்னாச்சு செக் பண்றாங்க, அவனுக்குள்ள ஒரு கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஹாஸ்பிட்டல்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, எங்கள்கிட்ட சொல்றாங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம். இப்ப ஹெல்த்தியா இருக்கான். அவன் ஒப்பு கொடுத்தான். என் தகப்பனார் ஊழியக்காரர், நான் உலக பிரகாரமாய் போயிட்டு இருந்தேன். என் தகப்பனாருக்கு நான் ஊழியத்துக்கு பங்குதாரராக அவர் கூட ஊழியம் செய்யல. அவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போதெல்லாம் அவரை அதட்டி, அவரை கோபப்படுத்தி, நான் சர்ச்சுக்கு போகாமல் என் நண்பர்களோட அல்லது என் மனைவியை கூட்டிகிட்டு ஊரை சுத்துறதுக்கு நான் போயிடுவேன். இப்ப நான் ஒப்பு கொடுக்குறேன், என் தகப்பனாரோட சேர்ந்து நான் ஊழியம் பண்ணுவேன். எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியும், இனிமேல் ஆராதனை நான் கிட்டார் வாசிப்பேன். இப்ப கிட்டாரிஸ்ட் ஆயிட்டான். இப்ப ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு வலது புறத்துக்கு நின்று உடன் போதகரா நிற்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட வியாதி உனக்கு இல்லை. ஒவ்வொரு வியாதியிலிருந்து உனக்கு காப்பாத்தி கொண்டு வர்றார், ஒவ்வொரு ஆபத்திலிருந்து காப்பாத்தி கொண்டு வர்றார். முந்தா நாள் தமிழ்நாட்டில் நடந்த விஷயம். ஒரு கார் நிக்குது ஓரமா, டோரை திறக்கிறான். அந்த சிசிடிவி காட்சியில பாக்குறேன், 2 பேர் ஸ்பீடா பைக்ல அந்த டோர்ல அடிச்சு செதறி கீழே 2 பேரும் ஸ்பாட் ஆகுது. முந்தா நாள் நைட்டு நடந்தது, நேற்றுக்கு நான் பாக்குறேன். அப்போ நானும் கார்ல போறேன், நானும் பைக்ல போறேன், நானும் சைக்கிள்ல போறேன், நானும் நடந்து போறேன், நானும் ஆட்டோல போறேன், நானும் பஸ்ல போயிட்டு வரேன், ட்ரெயின்ல போயிட்டு வரேன், ஃபிளைட்ல போயிட்டு வரேன். ஆனால் கர்த்தர் இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் என்னை தாங்க, இதை கொண்டு வரணும். அப்ப இந்த வாக்கு தத்துவமானது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, என்னை தூக்கி சுமக்கிறதுக்காக, என்னை ஒவ்வொரு விஷயத்திலும் தப்பு வைக்கிறதுக்காக. அப்ப இந்த வாக்கு தத்துவத்துக்கு மேல எனக்கு ஒன்றுமே கிடையாது. எப்படி உள்ள எப்படி உள்ள எதையோ பறி கொடுத்து உட்கார்ந்த மாதிரி. உங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சமூகத்துல ஜீவன் உள்ள தேவனை கும்பிட ஜீவனோடு வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஆராதனை மாதிரி தெரியுது. ஒரு 4 விஷயங்களை பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பது முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். கர்த்தர் நம்பர் 1 நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். உன் வாழ்க்கையில நல்லதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.
இந்த மாசத்துல இருந்து மீதியா இருக்கிற அரைக்கிணறு, இந்த அரை வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம கிடைக்காம போனது, இந்த 6 மாசத்துல உன்னை மாற்ற போகுது. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, நிறைவேற்ற, எதெல்லாம் நிறைவேற்ற? அவருடைய மகிமையினால உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், பலன்கள், சுகங்கள், ஆரோக்கியங்கள், வேலைகள், வியாபாரங்கள், படிப்புகள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், தீர்க்க ஆயுசுகள், முதிர் வயசு வரை இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாக. இடத்துல வாசிக்கும் போது 21 வாசிக்கும் போது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவனானவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற நீ என்ன செய்யணும்னா, முழுமையாய் நிச்சயப்படுத்தணும், முழுமையாய் நம்பணும், முழுமையாய் விசுவாசிக்கணும். இங்க காதுல வாங்கிட்டு வெளியே போயிட்டு அந்த பொம்பளை சொன்னா, இந்த ஆம்பளை சொன்னா, அவன் எப்படி சொன்னா, இவ எப்படி சொன்னா, இந்த குறிகாரை அப்படி சொன்னா, இந்த ஜாதகக்காரை அப்படி சொன்னா, அந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னா, இந்த டிவில அப்படி சொன்னா, இந்த யூடியூப்ல இப்படி சொன்னா அப்படின்னு போனா ஹலோ இருக்கீங்களா? போனதா இருக்கீங்களா? என் ஆண்டவரை முழு நிச்சயமாக, என் ஆண்டவரை முழு நிச்சயமாக நம்பி இருக்கீங்களா? அவரை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வல்லவராக்கிறார். அவர் என் வீட்டுல கடன் அடைக்க, கஷ்டத்தை நீக்க, நோயை நீக்க, சண்டையை நீக்க, எனக்குரிய காரியங்களை வாய்க்க செய்ய அவர். 2வது காரியம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இப்ப நான் சொன்னேன், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? ஆண்டவர் நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவராக. முதல்ல நிறைவேற்ற வல்லவராகிறார், இப்ப தப்புவிக்க. எதுல இருந்து தப்புவிக்க? உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து, உன் வீட்டுக்குள்ள ஏவல இருந்து, சூனியத்துல இருந்து, மயில இருந்து, மாந்திரத்துல இருந்து, வசியத்துல இருந்து, பாவத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையில இருந்து, பிடிவாதத்துல இருந்து. சொல்றீங்கள, என் புருஷன் பிடிவாதமா இருக்கான், என் மனைவி பிடிவாதமா இருக்கு, என் பிள்ளை பிடிவாதமா இருக்கு, அந்த பாவத்தை விட்டு வர மாட்டேங்குது, அக்கிரமத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்குது, நான் சர்ச்சை கூப்பிட வர மாட்டேங்குது, பைபிள் வாசிக்க கூப்பிட வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ண கூப்பிட வர மாட்டேங்குது, எதிலேயோ கட்டப்பட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்தை தப்புவித்து, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு, தலகுனிஞ்சு, வெக்கப்பட்டு, எந்த உறவினர்களால நான் துக்கப்பட்டிருக்கணும், அந்த இடத்த தலை நிமிந்துவாங்க. ஏன்னா என்னை தப்புவிக்கிற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அழகானது. நான் ருசிச்சு உணர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆவியானவருக்குள்ள. நீங்க என்னோட நீங்க சரியா சேர்ந்தீங்கன்னா சரியா இன்வால்வ்மெண்ட் ஆகும், சரியா இன்வால்வ் ஆகிப்போம். இல்ல நீங்க வாடகை புஷ்குன்னு உட்காந்தீங்கன்னா புஷ்குன்னு காத்திருக்கப்பட்ட தெரியாது. ஆவியானவர் உணர்த்தி பேசிக்கிட்டு இருக்கேன். 3வது காரியம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Hebrews chapter 2 verses 18.
அதனால் ம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமை, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமை. அடுத்து மூன்றாவது காரியம், முதல்ல நிறைவேற்ற வல்லவராக, இரண்டாவது தப்பி வைக்க வல்லவராக, உன் பாடுகள், பிரச்சனை, போராட்டம், அவமான, நிந்தைகள், அந்த கறி இந்த கிரி எல்லாத்துல இருந்து, எல்லாம் ஏவல் சூன்ய மந்திரத்துல இருந்து தப்பி வைக்க. இப்ப அடுத்து மூன்றாவது காரியத்துல பார்க்கும்போது உதவி செய். எனக்கு யாருமே உதவி செய்யல, நான் நிறைய தேவைகள் மத்தியில இருக்கிறேன், நிறைய தேவைகள் மத்தியில இருக்கிறேன், எப்படி கடன் அடைப்பேன்னு தெரியல, வருமானம் இல்லாம இருக்கிறேன். நான் ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஓடி போய் செஞ்சேன், கொடுத்தேன், எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். இந்த வாசிக்கும் போது ஏன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிற உதவி செய்ய. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் அந்த சோதனைகளினாலே பாடுகள் பட்டார். அவருக்கு அந்த பாடு என்னன்னு தெரியும். அவர் ராஜாதி ராஜா. அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய அரண்மனையில, ஒரு தங்க தொட்டில் பிறகுல, அவர் எதுக்கு சத்திரத்துல இடம் கூட இல்லாம எதுக்கு அந்த மாட்டு தொழுவத்துல, ஏன் அப்படி பிறந்த, எதுக்கா பிறந்தாரு? அவருக்கு என்ன ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனுடைய தகப்பனை, உலக பிரகாரமான தகப்பனை யோசிப்பு பயங்கர பணக்காரன். அது ரெண்டு வகையில சொந்தக்காரன், தாய் மூலமாகவும் சொந்தக்காரன், தகப்பன் வழியாகவும் சொந்தக்காரன். ரெண்டு பேரும் பெரிய இனம், பெரிய ஜாதி, பெரிய ராஜாக்களுடைய வம்சம். சும்மா சாதாரண எல்லாமே தாவீதுடைய குலக்குழந்தைகள், வேர்கள், யாக்கோபுடைய சந்ததிகள், இஸ்ரவேலுடைய அதிகாரங்கள். அப்படிதானே? ரெண்டு வகையில, தாய் மூலமாக தகப்பன் மூலம், ரெண்டு தகப்பன் யோசேப்புக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு தகப்பனா பெரியப்பா சித்தப்பா அப்படி கிடையாது. ரெண்டு இனம் பக்கம், ரெண்டு ஜாதி பக்கம், ரெண்டு கூட்டத்தார் பக்கம் பார்க்க முடியும். அதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். ஆனாலும் அவர் பாடுபட்டதுனால அவருக்கு தெரியும். நீ நினைக்கிற என் வலி அவருக்கு தெரியல, என் பாடு அவருக்கு தெரியல, என் துக்கம் எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல, என் கடன் தெரியல, என் கஷ்டம் தெரியல, என் அவமானம் தெரியல நீ நினைக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் பாடுபட்டதுனாலே, நான் வேதனைப்பட்டதுனாலே, நான் துக்கப்பட்டதுனாலே எனக்கு தெரியும். இருக்கீங்களா? எனக்கு தெரியும். ஏன்னா உதவி செய்ய அவர் அதுக்கான வல்லவரா இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்யா? இப்ப நம்ம நினைக்கலாம், என் ஓனருக்கு எனக்கு சம்பளத்தை கூட்ட தெரியாது. ஏன்னா அவன் கார்ல, ஆடி கார்ல வந்துட்டு போறான், ஸ்கோடால வந்துட்டு போறான், அப்படித்தானே? அவன் பெரிய ஆளு, அவனுக்கு என் கஷ்டம் தெரியாது, நஷ்டம் தெரியாது, எனக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க மாட்டேன்றான். அவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, பாடுபட்டு, எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல், எத்தனை நாள் தூங்காமல், எத்தனை நாள் காயங்கள், அவமானங்கள், துமிழப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். என்ன உதவி வேணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு இது வேணும் கேளுங்க. இந்த மாசம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து உங்க அவமானத்தை எடுத்து நீக்கி உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவார். அரிசி பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், மாவின் பாத்திரம், தண்ணீர் பாத்திரம், வீடு, வாசல், உடைமைகள் எல்லாம் உதவிகளால் நிரப்ப போகுது. அவங்களுடைய உதவினால. அவர் உதவி செய்கிறவரை தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரை நோக்கி பாரு, உதவிகள் உனக்கு வந்து செய்யலாம். அடுத்தபடி 4வது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 Corinthians chapter 9 verses 8 வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக
சகலவித நற்கிரியைகளிலும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்து நான்காவது, கடைசியாக உங்களை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 9:8 அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பிரதர் வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பூரணமா சம்பூர்ணமா எல்லாத்தையும் நிறைவா உங்க வீட்டுக்குள்ள இன்னும் குறையே இருக்காது. சமாதானம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி குறையே இருக்காது. வேலை எல்லாவற்றிலையும் நிறைஞ்சி 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 தண்ணீர் பாத்திரங்கள், எண்ணெயின் பாத்திரங்கள், மாவின் பாத்திரங்கள் எல்லாம் நிறைஞ்சி 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 படிய போகும். சுகம் நிறைய போகும், சமாதானம் நிறைய போகும், பயங்கள் நீங்கி, சாபம் நீங்கி, வியாதி நீங்கி, கடன் நீங்கி, கஷ்டம் நீங்கி, துக்கம் நீங்கி, ஆசீர்வாதம் பெருக போகுது. இது உண்மைதாங்க. சும்மா உங்களை சொல்றதுக்காக ஒரு எமோஷனலா அப்படியே உங்களை உற்சாகப்படுத்த, அப்படியே உங்களை அப்படியே தடை விடுகிற வார்த்தை அப்படியே உபவாசத்துல இருந்து இன்னைக்கும் உபவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நான் தேவ ஆவியில நிறைஞ்சி அவன் பேச பேச நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் மாறாதா? போராட்டம் மாறாதா? ஆண்டவர் சொல்ற மாறும். நம்ம என்ன செய்யணும்? எபிரேயர் 6:14, எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். இந்த வசனத்தை நம்பணும். இந்த வசனத்தை நம்பணும். எப்படி நம்பணும்? ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்துக்குவார். என் தாய்க்கு மேல அவர். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷன் கைவிட்டுருவோம். இஸ்லாத்துல ஒரு விஷயம் போட்டிருக்கோம். என்ன விஷயம் போட்டிருக்கோம்னா, அவங்க 2 விஷயங்களை அவங்க நம்புவாங்க. 2 காரியங்களை அவங்க நம்புவாங்க இஸ்லாத்துல. எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணு, அவங்களுடைய கடவுள் இடத்துல யாரையும் வைக்க மாட்டாங்க, எந்த மனுஷனையும் வைக்க மாட்டாங்க, எந்த மனுஷனையும் வைக்க மாட்டாங்க, எந்த பொருளையும் வைக்க மாட்டாங்க, எந்த ஆசையும் வைக்க மாட்டாங்க. நம்பர் 1. 2வது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறம் கூற மாட்டாங்க. இன்னைக்கும் அவங்க இந்த 2 விஷயத்த அவங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி நம்புறாங்க. இஸ்லாத்துல இஸ்லாம யாரோ ஒரு நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருந்தா போய் கேட்பாங்க. 2யுமே அவங்க அவங்க கடவுள் மன்னிக்க மாட்டாரு. கடவுள் வைக்கிற இடத்துல ஒரு பொருளையும் மனுஷனையும் வச்சா அவர் கடவுள் மன்னிக்க மாட்டார். நம்ம புறங்குறதெல்லாம் மன்னிக்க மாட்டார். அந்த 2 காரியம் இன்னைக்கு விசுவாசி இடத்துல நம்ம பார்க்கிறோம். இவங்களை பற்றி அங்க சொல்லிடுறோம், அவங்கள பற்றி இங்க சொல்லிடுறோம், உடனே போட்டு கொடுத்துடுறோம், இல்லைன்னா அப்படியே சொல்லிடுறோம். கணவனை பற்றி வெளியே சொல்லு, மனைவியை பற்றி ஏதாவது சொல்லு, ஒரு பாஸ்டரை பற்றி, ஒரு விசுவாசியை பற்றி சொல்றோமா இல்லையா? அதே நேரம் எது அவங்க 2 பேர் காரியங்களை விசேஷமா பிடிக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று புறங்குறது, 2வது ஆண்டவர் வைக்கிற இடத்துல மனுஷனை வச்சிடறோம், பெருமையை வச்சிடறோம், சுயத்தை வச்சிடறோம், சோம்பேத்தனத்தை வச்சிடறோம், பிடிவாதத்தை வச்சிடறோம், சண்டையை வச்சிடறோம், கோபத்தை வச்சிடறோம், எதையோ ஒன்று வச்சு அவங்ககிட்ட சொல்றாங்க. 2 விஷயத்துக்கு இஸ்லாத்துல அவங்க மன்னிப்பே கிடையாதான். அதேதான் பைபிளே போட்டிருக்கு. புறம் கூறாதே. பேதுரு புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு. வாசிக்கணும். பேர் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, சீமோன் பேர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மோசே சொல்லும்போது, அவங்க எழுதின வாக்கியங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கு. புறம் கூறாதீங்க, ஆண்டவர் முக்கியப்படுத்துங்க,
அவரை மத்தியஸ்தல வைங்க. நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 1 6 8 வரைக்கும். எபேசியர் புஸ்தகம் 1 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு எப்படி புத்திரருங்க? சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்ல அந்த பாவ மன்னிப்பு மீட்பை மறுபடியும் உங்களுக்கு அவர் ரத்தத்தால் உங்களுக்கு கொடுக்க போவார். அவர் ரத்தத்தால் விலை வாங்கி போவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை என்ன பண்றாராம்? மறுபடியுமாக அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை பிள்ளைகளாக்கி மறுபடியும் அந்த கிருபையிலிருந்து, அவருடைய சிலுவை கிருபையிலிருந்து அந்த ஐஸ்வர்யத்தை மறுபடி கொடுத்து உங்களை தாங்க போகிறார், உங்களை ஏந்த போகிறார், உங்களை தப்பிக்க போகிறார். நீங்க எதெல்லாம் படுக்க பிடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்களோ அதெல்லாம் உங்களை விடுவிக்க. ஏன் ஒரு சூன்யம், மந்திரம், சத்ரு, வசியம், போட்டி, பொறாம, எதுல பாவத்துக்கு அடிமையா, மீறல் அடிமையாக்கணும், எல்லா கட்டுகளையும் கத்து உடைக்க இந்த மாசத்துல கத்து உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல வச்சிருக்கிற ஒரு மாற்றத்தை. என் வாழ்க்கையில மாற்றம் கிடையாதா? அப்படியே மறைச்சு போறதுதானா? அப்படியே செத்து போயிடணுமா? அப்படியே செத்துறேன், என் உயிர் எடுத்துக்கோங்க ஆண்டவரே. எத்தனை நாள் அழுதுருக்கீங்க? என் உயிர் எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என் உயிர் எடுத்துக்கோங்க ஆண்டவரே. வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. இல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் நீக்கி போட போறாரு. அவர் தப்பு வைக்க வல்லவரா இருக்க, உங்களை மீட்டு எடுத்துட்டார். இது சும்மா எமோஷனல். நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிக்க கூடாது. பாவத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிக்கணும். இப்ப நீங்க ஏதாவது இந்த மாசம் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, பரிபூர்ண உன் பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா, உன் பேர பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதம் 4 தலைமுறை 1000 தலைமுறை அவருடைய கிருபை வேணும்னா நீங்க பாவத்திலிருந்து விடுபடணும், சாபத்திலிருந்து விடணும், அவர் ரத்தத்தால் கலவணும். இங்க சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவருக்கு பிள்ளையா மாறி, அவருடைய சித்தத்துக்கு தயவாய் மாறி, கிருபைக்கு மாறி, அவர் ரத்தத்தால கல்வப்பட்டு பாவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இல்லைங்க நானு எப்படா முடியும்னு இருக்கேன். இங்க முடிஞ்ச உடனே வெளியே போன உடனே ஒரு சிகரெட்டை ஊதுனாத்தான், புஷ்ன்னு ஊதுனாத்தான், அப்புறம் புஷ்ன்னு காத்துல எப்படி போகுமோ அப்படியே போயிடுவேன். இருக்கீங்களா? பெரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. கர்த்தர் உங்களை கோவப்பட்டு இருந்தார் அப்படின்னா என்ன அழிச்சிருப்பாரு. சாத்தங்கையில கொடுத்து என்னமா பண்ணி போட்டு, பிடிக்காத குழந்தை பிறந்துருச்சுன்னா தாய் தாப்பன் சொல்லுவாங்க. கடந்த வாரத்துல தமிழ்நாட்டுல ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணிக்கிறார், பாத்ரூம் போயிருக்கிறாரு. அங்க வந்து ஒரு குழந்தை தெரியுமா, செக் பண்ணி எடுத்து பார்த்துருக்காங்க. 1 வாரம் தண்ணியில கிடந்திருக்கு, ஆனா உயிரோட இருந்திருக்கு. 1 வாரம் தண்ணிக்குள்ள கிடந்திருக்கு, உயிரோட இருந்திருக்கு. காப்பாத்திட்டாங்க, அந்த உயிரை கொடுத்து காப்பாத்திட்டாங்க. போன வாரம் நடந்தது. ஆனால் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அந்த மாதிரிதான் உங்களையும் தாய் தகப்பன் வெறுத்தாலும், சொந்த பந்தம் வெறுத்தாலும், யாரும் உங்களை கைவிட்டாலும் முடிவு மரணம் கிடையாது, பாவம் கிடையாது, முடிவு சம்பூர்ணம். இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் விஷயத்து பாருங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. கர்த்தர் கொடுக்கிற நேரம், கர்த்தர் தான் என் வீட்டுல பெரியவர். அவருக்கு புகத்தான் எல்லாமே. அவருக்கு இடம் இதயத்துல கொடுங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அழகான ஆஸ்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த 2026 வருஷம், இந்த ஜூன் மாசம், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவேன் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலான ஒரு வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த மாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வீட்டிலையும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு, நல்ல வருமானம்,
நல்ல வேலை, நல்ல வியாபாரம், குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ்ந்து சிரிக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற மரண பயம் வெளியே போகட்டும், சாபம் வெளியே போகட்டும், சாவுக்கு எதுவான தந்திரம் மந்திரம் எரிஞ்சு சாம்பலாக, துஷ்ட ஆவிகள் எரிந்து சாம்பலாக, தூய பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவருக்குள்ள இடைப்பட்டு வார்த்தைகளை அனுப்பி வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்க கருத்துல நடந்து விட்டு போகும்போது ஆசீர்வாதமா கலந்து போகட்டும். வரப்போகிற 6 மாசமும் அற்புதமா இருக்கட்டும், அதிசயமா இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.